السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் குழந்தைகளை வக்ஃப் செய்வதற்கான எண்ணம் அதிகரித்து வருகின்றது. தினமும் பெற்றோர்களின் கடிதம் எனக்கு கிடைக்கின்றது. சில நாட்களில் அந்த கடிதங்களின் எண்ணிக்கை 20-25 ஆகிவிடுகின்றது. அதில் பெற்றோர்கள் தங்களுக்கு பிறக்க உள்ள குழந்தையை வக்ஃப் செய்வதற்காக விண்ணப்பம் செய்கின்றனர். ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் ராபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கிய போது இந்த திட்டம் நிரந்தர திட்டமாக இருக்கவில்லை. பின்னர்தான் அன்னார் இந்த திட்டத்தை நிரந்தரமாக ஆக்கினார்கள். ஜமாத்தும் குறிப்பாக தாய்மார்கள் எல்லா நாட்டிலும் லப்பைக் என கூறினர். இன்றிலிருந்து 12-13 ஆண்டுகளுக்கு முன்னர் இதன் பக்கம் ஜமாத்திற்கு கவனம் ஏற்பட்டது. அதன் காரணமாக வாக்ஃபினே நவ்வின் எண்ணிக்கை 28,000 விட அதிகமாக இருந்தது. தற்போது இந்த எண்ணிக்கை அல்லாஹ்வின் அருளால் 61,000 எட்டிவிட்டது. அதில் 36,000க்கும் அதிகமானவர்கள் ஆண் பிள்ளைகள், மீதமுள்ளவர்கள் பெண் பிள்ளைகள். ஆக நாம் நமது பிள்ளைகளை பிறப்பதற்கு முன்பாக வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காலத்திற்கேற்ப ஜமாத் மக்களிடம் அதிகரித்து வருகின்றது. ஆனால் குழந்தைகளை வக்ஃபிற்காக முன்னிறுத்தி விடுவதால் தாய் தந்தையரின் கடமை முற்று பெற்று விடுவதில்லை. மாறாக முன்னரை விட அவர்களின் பொறுப்பு மற்றும் கடமை அதிகரித்து விடுகின்றது. நிச்சயமாக ஒரு அகமதி பிள்ளையின் தர்பியத்திற்கான பொறுப்பு பெற்றோர்களுக்கே உரியதாகும். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு நன்மையை விரும்புகின்றனர். பிள்ளைகள் உலக கல்வி, தர்பியத் மற்றும் மார்க்க கல்வி போன்றவற்றை பெற வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றனர். மார்க்க சிந்தனை கொண்ட பெற்றோர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் இதனை விரும்புவர். ஆனால் இதனையும் அவர்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். அதாவது ஜமாத்தின் ஒவ்வொரு பிள்ளையும், குறிப்பாக வக்ஃபேனவ் பிள்ளைகள் ஜமாத்தின் அமானிதமாக அவரிடம் உள்ளனர் என்பதை பெற்றோர்கள் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளின் தர்பியத் ஜமாத் மற்றும் சமூகத்தின் சிறந்த அங்கத்தினர்களாக அந்த பிள்ளைகளை ஆக்குவது போன்றவை பெற்றோர்களின் பொறுப்பாகும். வாக்ஃபினே நவ் பிள்ளைகளின் தர்பியத் மற்றும் அவர்களின் மார்க்க மற்றும் உலக கல்வியின் பக்கம் சிறப்பான கவனம் செலுத்தி
அவர்களை சிறப்பான முறையில் ஆயத்தம் செய்து ஜமாத்திற்கு கொடுப்பது பெற்றோர்களின் பொறுப்பாகும். ஏனென்றால் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பு அவர்கள் இந்த உறுதிமொழியை எடுத்திருக்கின்றனர். அதாவது, எங்களுக்கு பிறக்க உள்ள குழந்தையை, அது ஆணாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அதனை நாங்கள் இறைவனுக்காகவும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காகவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தொண்டரின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இஸ்லாத்தின் போதனைகளை உலகில் பரப்புகின்ற நோக்கத்திற்காகவும் இறைவனுக்குரிய கடமைகளை செலுத்துவதற்கு கவனமூட்டக்கூடிய அந்த நோக்கத்திற்காகவும் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை செலுத்துவதற்கு கவனமூட்டக்கூடிய இஸ்லாமிய போதனைகளை உலகின் ஒவ்வொரு நபர் வரை சென்றடைய செய்யும் நோக்கத்திற்காகவும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம் என பெற்றோர்கள் உறுதிமொழி எடுக்கின்றனர். எனவே இது ஒன்றும் சாதாரண பொறுப்பல்ல. வக்ஃபெனோ பிள்ளைகளின் பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக தாய்மார்கள், குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே இறைவனுடன் ஒரு உடன்படிக்கை செய்தவாறு அவர்களை அர்ப்பணிக்கின்றனர். மேலும் நாங்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயை போன்று அல்லாஹ்விடம் உடன்படிக்கை செய்தவாறு எங்கள் பிள்ளைகளை வக்ஃபெனோ திட்டத்திற்காக நாங்கள் முன்னிலைப்படுத்துகின்றோம் என காலத்தின் கலிஃபாவிற்கு கடிதம் எழுதுகின்றனர். ரப்பி இன்னி நஸர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். என் இறைவா, என் வயிற்றில் உள்ளதை நான் உனக்காக அர்ப்பணம் செய்கின்றேன். எனது வயிற்றில் உள்ளது ஆணா பெண்ணா என்பது எனக்கு தெரியாது. அது என்ன குழந்தையாக இருந்தாலும் அது மார்க்க தொண்டராக வேண்டும் என்பது எனது விருப்பமும் துவாவும் ஆகும். ஃபதகப்பல் மின்னி, எனது இந்த ஆசை மற்றும் துவாவை நீ ஒப்புக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ நன்கு கேட்கக்கூடியவனும் நன்கு அறிந்தவனும் ஆவாய். எனவே எனது இந்த பணிவான துவாவையும் கேட்பாயாக. இந்த துவா எனது உள்ளத்தின் ஓசையாகும் என்பதை நீ நன்கறிவாய். இதுதான் குழந்தையை வக்ஃப் செய்வதற்கு முன்னர் ஒரு தாய்க்கு இருக்கும் ஆசையாகும். ஒரு அஹ்மதி தாய்க்கு தனது குழந்தையை வக்ஃபெனோ திட்டத்திற்காக அர்ப்பணிக்கும் போது இந்த ஆசைதான் அவரிடம் இருக்க வேண்டும். இதில் தந்தையும் அடங்குவார். எனவே தனது பிள்ளையை வக்ஃபெனோவில் சேர்க்கின்ற தாய் இந்த துவாவை செய்கின்ற போது அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக மற்றும் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக பெற்றோர்கள் மீது உள்ள கடமைகளின் பக்கமும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். வக்ஃபெனோ திட்டத்தில் தாய் தந்தை இருவரின் விருப்பத்தின் பெயரில்தான் அந்த குழந்தை அர்ப்பணிக்கப்படுகின்றது. பண்டைய கால ஒரு கதையை எடுத்து கூறுவதற்காக அல்லாஹ் திருக்குரானில் இந்த துவாவை பாதுகாக்கவில்லை. மாறாக இந்த துவா அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. மேலும் எதிர்காலத்தில் தோன்றும் தாய்மார்களும் இந்த துவாவை செய்து தமது பிள்ளைகளை மார்க்கத்திற்காக அசாதாரணமான தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை திருக்குரானில் அல்லாஹ் பாதுகாத்துள்ளான். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதிமொழி எடுக்கின்றார் என்றாலும் வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் இந்த தரத்தின் உச்சகட்டத்தை எட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஆரம்பத்திலிருந்தே தாய்மார்களும் தந்தைமார்களும் தமது பிள்ளைகளின் மூளையில் நீங்கள் வக்ஃப் செய்யப்பட்ட குழந்தைகள் என்ற எண்ணத்தை ஊட்டிவிட வேண்டும். மேலும் நாங்கள் உங்களை முற்றிலும் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக மட்டுமே அர்ப்பணித்திருக்கின்றோம், இதுவே உங்களது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டியவாறு துவாவும் செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்கள் திகழ வேண்டும். அந்நிலையில் நாம் மார்க்கத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருப்பர். நாங்கள் பிசினஸ் மேனாக ஆக வேண்டும் என்ற எண்ணமோ, அல்லது நாங்கள் விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் என்ற எண்ணமோ, அல்லது நாங்கள் இன்னென்ன துறைகளில் செல்ல வேண்டும் என்ற எண்ணமோ அவர்களுக்கு
ஒருபோதும் இருக்காது. மாறாக அவர்கள் கூறுவார்கள், நான் வக்ஃபைனோ பிள்ளையாவேன், நான் எந்த துறையில் சேர வேண்டும் என எனக்கு ஜமாத் அமைப்பும் காலத்தின் கலிஃபாவும் கூற வேண்டும் என அவர்கள் கேட்பர். எனக்கு உலகம் ஒரு பொருட்டே அல்ல. எனது தாய் எனது பிறப்பிற்கு முன்னர் எந்த நோக்கத்துடன் வக்ஃபு செய்தார்களோ, மேலும் எனது பிறப்பிற்கு முன் எனக்காக என்ன துஆவை அவர்கள் செய்தார்களோ, அதுவே எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மேலும் நான் உலகத்திற்கு பகரமாக மார்க்கத்தை தேட வேண்டும் என்ற வகையில் எனது தாய் எனக்கு தர்பியத் வழங்கியுள்ளார். எனது தாயின் துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டது எனது நற்பாக்கியமாகும். எனது தர்பியத்திற்காக எனது தாய் செய்த முயற்சிகளை அல்லாஹ் வெற்றியடைய செய்துள்ளான். இப்போது நான் எந்த உலக பேராசையும் இன்றி மார்க்கத்திற்காக மட்டும் என்னை நான் வக்ஃப் செய்கின்றேன். வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் தனது 15வது வயதில் வக்ஃபை புதுப்பிக்கின்ற போது முதலில் இந்த எண்ணத்தை வெளிப்படுத்துவது அவசியமாகும். அதற்காக நான் சம்பந்தப்பட்ட துறைக்கு முறையாக வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளேன். 15வது வயதில் நாங்கள் வக்ஃபை தொடர விரும்புகின்றோம் அல்லது வக்ஃபை தொடர்வோம் என்பதை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி தர வேண்டும் என நான் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கூறியுள்ளேன். பின்னர் 21வது வயதில் அல்லது கல்வியை முடித்த பிறகு எவரெல்லாம் ஜாமியா அஹ்மதியாவில் பயிலவில்லையோ அவர்கள் அனைவரும் அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் பூர்த்தி செய்து எழுதி கொடுக்க வேண்டும். அடுத்து இன்ன துறையில் பயிற்சி பெற்று வாருங்கள் என எவரிடம் கூறப்பட்டிருக்கின்றதோ அத்தகைய நபரிடமும் மீண்டும் அதே போன்று எழுதி பெறப்பட வேண்டும். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வக்ஃபெனோ பிள்ளைகள் தமது உள்ளத்தின் விருப்பத்திற்கேற்ப சுயமாக வக்ஃபை நிலைநிறுத்துவதற்கான வெளிப்பாட்டை செய்தல் வேண்டும். நான் கூறியது போன்று இது தொடர்பாக இதற்கு முன்னரும் விளக்கமாக பலமுறை நான் எடுத்து கூறியிருக்கின்றேன். நாம் வக்ஃப் செய்துவிட்டால் எவ்வாறு நாம் உலகியல் ரீதியாக நமது வாழ்க்கையை கழிப்போம் என்ற சிந்தனை எந்த வக்ஃபெனோ பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடாது. அல்லது நாங்கள் எப்படி எமது தாய் தந்தையருக்கு பொருளாதார உதவி செய்ய முடியும் என்றோ, அல்லது வேறு வகையில் எப்படி எங்களது பெற்றோர்களுக்கு எங்களால் தொண்டாற்ற முடியும் என்றோ அவர்களுக்கு சந்தேகங்கள் எழக்கூடாது. கடந்த நாட்களில் இங்கு வாக்ஃபினே நவ் பிள்ளைகளுக்கான வகுப்பு ஒன்றை நான் நடத்தினேன். அதில் ஒரு பையன் என்னிடம், நாங்கள் எங்களை வக்ஃப் செய்து முழு நேரமும் ஜமாத்திற்கு தொண்டாற்ற அர்ப்பணித்துக் கொண்டால் எங்களது பெற்றோர்களுக்கு எங்களால் எப்படி பொருளாதார உதவி செய்ய முடியும், அல்லது அவர்களுக்கான ஏனைய தொண்டுகளை எப்படி எங்களால் ஆற்ற இயலும் என என்னிடம் கேட்டான். நாங்கள் உன்னை வக்ஃப் செய்துவிட்டோம், இனி நீ ஜமாத்தின் அமானிதமாகவே எங்களிடம் இருக்கின்றாய், மற்ற உனது சகோதர சகோதரிகள் எங்களுக்கு தொண்டாற்றுவார்கள், நீ உன்னை முற்றிலும் காலத்தின் கலிஃபாவிடம் உன்னை ஒப்படைத்து அவர்களின் கட்டளைகளுக்கேற்ப நீ வழிநடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாய் தந்தையர்கள் குழந்தை பருவத்திலேயே வக்ஃபெனோ பிள்ளைகளிடம் ஊட்டவில்லை என்பது அந்த பையனின் கேள்வியிலிருந்து நமக்கு வெளிப்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலேயே இந்த எண்ணத்தை வக்ஃபெனோ பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட வேண்டும். ஹஜ்ரத் மரியமின் தாய் செய்த துஆவில் முஹர்ரரன் என்ற சொல் வந்துள்ளது. அதன் பொருள் என்னவென்றால், நான் இந்த பிள்ளையை உலக கடமைகளிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கிவிட்டேன், மேலும் முற்றிலும் மார்க்கத்தின் கடமைகளே அவனது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதே எனது துஆவாகும். எனவே நான் அந்த தாய் தந்தையரிடம் முதலில் இதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வக்ஃபெனோ என்ற பெயர் மட்டும் போதுமானதல்ல, மாறாக வக்ஃப் செய்வதென்பது மிக முக்கிய பொறுப்பாகும். வக்ஃபெனோ பிள்ளை இளமை பருவத்தை அடையும் வரை பெற்றோர்களின் பொறுப்பு இருக்கின்றது.
அதன் பிறகு அந்த பிள்ளைகளின் பொறுப்பாக அது ஆகிவிடுகின்றது. சில உலக கல்வியை கற்ற பெண் பிள்ளைகள் வெளிப்படையில் பெரிய உணர்வுகளை முதலில் வெளிப்படுத்துகின்றனர், நல்ல தொண்டுகளையும் ஆற்றுகின்றனர். ஆனால் பின் நாட்களில் சில உதாரணங்களும் நமக்கு காண கிடைக்கின்றன. ஜமாத் கொடுக்கும் அலவுன்ஸ் அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதில்லை. அதில் அவர்களால் தமது வாழ்க்கையை கழிக்க முடிவதில்லை. ஒரு பெரிய நோக்கத்தை அடைவதற்கு துன்பத்தை எதிர்கொள்வதும் தியாகங்கள் செய்வதும் அவசியமாகும். எனவே குழந்தை பருவம் முதல் வாக்ஃபினே நவ் பிள்ளைகளின் மூளைகளில் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை விட பெரிய விஷயம் வேறெதுவும் இல்லை என்ற எண்ணத்தை நீங்கள் அவரிடம் உருவாக்கிவிட வேண்டும். உலக ரீதியில் பிறரை பார்ப்பதை விட, அல்லது எனது இந்த கிளாஸ் ஃபெல்லோ இன்ன கல்வியை கற்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார், ஆனால் அவரது ஒரு மாத வருமானத்தின் ஒரு நாள் வருமானத்தை கூட என்னால் சம்பாதிக்க முடியவில்லையே என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. மாறாக அவர்களிடம் இந்த சிந்தனையே இருக்க வேண்டும். அதாவது, இறைவன் எனக்கு வழங்கியுள்ள அந்தஸ்து உலக செல்வங்களை விட மிகவும் உயர்வானதாகும். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டுதல்களை அவர்கள் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, நீங்கள் உலக காரணிகளை பொறுத்தவரை உங்களை விட கீழானவர்களை பார்க்க வேண்டும். ஆன்மீக ரீதியில் உங்களை விட பெரியவர்களை பார்க்க வேண்டும். அந்நிலையில் நீங்கள் உலக விஷயங்களில் முன்னேறுவதற்கு பகரமாக ஆன்மீக விஷயங்களில் முன்னேறுவதற்கான எண்ணம் உங்களிடையே ஏற்படும். எனவே குறிப்பாக தனது கல்வியை முழுமை செய்த வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் தங்களின் பொருளாதார நிலைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கு பகரமாக தமது ஆன்மீக நிலைகளை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு அகமதியின் தரமும் மிக உயர்வானதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். அவ்வாறு இருக்க, எந்த நபரின் தாய் தந்தையர் அவரது பிறப்பிற்கு முன்பாகவே மார்க்கத்திற்காக அவரை அர்ப்பணித்து விட்டார்களோ, அவருக்காக துவாவும் செய்திருக்கின்றார்களோ, அத்தகைய நபர் இந்த உயர்தரத்தை அடைவதற்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது ஜமாத்திற்கு இதனை வசிய செய்வதை நான் எனது கடமையாக கருதுகின்றேன். இனி அவர் விரும்பினால் இதனை கேட்கலாம் அல்லது கேட்காமலும் இருக்கலாம். எவர் ஒருவர் ரட்சிப்பை விரும்புகின்றாரோ, மேலும் தூய்மையான மற்றும் நிரந்தரமான வாழ்வை தேடுகின்றாரோ, அவர் அல்லாஹ்விற்காக தமது வாழ்வை அர்ப்பணம் செய்து கொள்ளட்டும். எனது வாழ்க்கை, எனது மரணம், எனது தியாகங்கள், எனது தொழுகைகள் அல்லாஹ்விற்காகவே உள்ளன என்று அவர் கூறும் நிலையை அடையும் வகையிலான எல்லா முயற்சிகளையும் அவர் மேற்கொள்ள வேண்டும். மேலும் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் எனது ரப்பிற்கு கட்டுப்பட்டு விட்டேன் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அவரது உள்ளம் அவரிடம் கூற வேண்டும். மனிதன் இறைவனிடம் தன்னை மாய்த்துக் கொள்ளாதவரை, இறைவனுக்காக தன்னை ஆக்கிக் கொண்டு மரணிக்காதவரை அவனால் புதிய வாழ்வை பெறவே முடியாது. எனவே என்னுடன் தொடர்பு கொண்டுள்ள நீங்கள் பார்க்கின்றீர்கள், இறைவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை நான் வாழ்க்கையின் அசல் நோக்கமாக கருதுகின்றேன். இதுவே அடிப்படை, மேலும் இதுவே நோக்கமும் ஆகும். இனி நீங்கள் உங்களை ஆய்வு செய்யுங்கள். உங்களில் எத்தனை நபர்கள் எனது இந்த செயலை தமக்காக விரும்புகின்றார்? இறைவனுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை எத்தனை நபர்கள் நேசத்திற்குரியதாக, விருப்பத்திற்குரியதாக கருதுகின்றார்கள்? எனவே வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் சாதாரண அகமதியிடமிருந்து முன்னேறி சென்று இந்த அந்தஸ்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களும் மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கின்றனர்.
எல்லாராலும் தங்களை வக்ஃப் செய்யவும் முடியாது. உங்களில் ஒரு கூட்டம் மார்க்க கல்வியை கற்ற பிறகு திரும்பி சென்று பிறரை மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் எனவும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: உலக பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இறையச்சமும் மார்க்கமும் முதன்மையாக உங்களுக்கு இருக்க வேண்டும். வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் தமது போதுமென்ற மனதின் தரத்தை மிகவும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தமது தியாகத்தின் தரத்தை மிகவும் அதிகரிக்க வேண்டும். நாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருப்பதால் நமது சகோதர சகோதரிகள் நம்மை இழிவானவர்களாக கருதுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லது மற்றவர்களை கவனிப்பது போன்று பெற்றோர்கள் நம்மை கவனிக்க மாட்டார்கள் என்ற எண்ணமும் கூடாது. வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் கீழானவர்கள் என்ற எண்ணம் முதலில் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாது. வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் அந்தஸ்து மிகவும் உயர்வானதாகும் என்ற சிந்தனைதான் பெற்றோர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் உலகின் தாழ்மையான அடியாராக தம்மை எப்போதும் கருத வேண்டும். வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் எங்கு தமது தியாகத்தின் தரத்தை உயர்த்த வேண்டுமோ அங்கு தமது இறை வணக்கத்தின் தரத்தையும் அதிகரிக்க வேண்டும். தமது நன்றி உணர்வின் தரத்தையும் அதிகரிக்க வேண்டும். தமது பெற்றோர்களின் உடன்படிக்கையை நிறைவேற்ற தமது அனைத்து ஆற்றல்களையும் திறமைகளையும் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்திற்காக அதனை பயன்படுத்த வேண்டும். மார்க்கத்தின் வெற்றிக்காக பணி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அந்நிலையில் அல்லாஹ்வும் அருள் செய்கின்றான். கூலியின்றி வெறும் கையுடன் அல்லாஹ் எவரையும் அனுப்புவதில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தனது உடன்படிக்கைகளை நன்றி உணர்வுடன் நிறைவேற்றுவதன் பக்கம் கவனமூட்டியவாறு அறிவுரை வழங்குகின்றார்கள். கூறுகின்றார்கள்: வ இப்ராஹிம் அல்லதி வஃபா என்ற காரணத்தினாலேயே அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருக்குர்ஆனில் பாராட்டி இருக்கின்றான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உடன்படிக்கையை முழுமை செய்து காட்டினார்கள். எனவே உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது சாதாரண காரியம் அல்ல. மேலும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற உடன்படிக்கை மிக மகத்துவமிக்க உடன்படிக்கையாகும். அது தொடர்பான ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வேதனை மிகு வார்த்தைகளை நீங்கள் செவிமடுத்திருக்கின்றீர்கள். வக்ஃபே நவ் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தமது உடன்படிக்கையை முழுமை செய்யக்கூடியவர்களாக திகழ்ந்தால் பின்னர் உலகில் நம்மால் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட முடியும். சில இளம் தம்பதிகள் என்னிடம் வருகின்றனர். நானும் வக்ஃபே நவ், எனது மனைவியும் வக்ஃபே நவ், எனது பிள்ளையும் வக்ஃபே நவ் என்று என்னிடம் வந்து கூறுகின்றனர். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் தனது வக்ஃபின் உடன்படிக்கையை நன்றி உணர்வுடனும் பற்றுடனும் நிறைவேற்றும் போதுதான் அதற்கான உண்மையான பலன் ஜமாத்திற்கு கிடைக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக நன்றி உணர்வின் கருத்தை ஓரிடத்தில் இவ்வாறு விளக்குகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள்: இறை நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழி என்னவென்றால் அவனுக்காக உண்மையை வெளிக்காட்ட வேண்டும், உண்மையில் நிலைநிற்க வேண்டும். அல்லாஹுடனான உங்கள் நன்றி உணர்வு உண்மையானதாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற இறை நெருக்கத்திற்கும் இதுவே காரணமாக இருந்தது. அல்லாஹ் கூறினான்: வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, அதாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார். இப்ராஹிம் யார் என்றால் அவர் நன்றி உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார். இறைவனுடன் நன்றி உணர்வையும் உண்மையையும் பற்றையும் வெளிப்படுத்துவது என்பது
ஒரு வகையான மரணத்தை விரும்புகின்றது. மனிதன் உலகம் மற்றும் அதன் அனைத்து சுகபோகங்கள், கண்ணியங்கள் போன்றவற்றை இழந்துவிட தயாராகாத வரை, மேலும் எல்லா வகையான இழிவு, கடினம் மற்றும் வறுமையை இறைவனுக்காக சகித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகாத வரை இந்த பண்பு மனிதனிடம் உருவாகவே முடியாது. மனிதன் மரம் அல்லது கல்லை வணங்குவது மட்டும் சிலை வணக்கம் அல்ல, மாறாக அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கு தடையாக நிற்கும் ஒவ்வொரு விஷயமும் சிலைதான். மனிதன் தன்னுள் எந்த அளவிற்கு அந்த சிலைகளை வைத்திருக்கின்றான் என்றால், நான் சிலையை வணங்குகின்றேன் என்பதை கூட அவன் உணர்வதே இல்லை. இன்றைய காலத்தில் சிலருக்கு நாடகங்கள் சிலையாக உள்ளது, சிலருக்கு இன்டர்நெட் சிலையாக உள்ளது, சிலருக்கு உலக சம்பாத்தியங்கள் சிலையாக இருக்கின்றன, இன்னும் சிலருக்கு பல வகையான ஆசைகள் சிலைகளாகிவிட்டன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, நான் சிலை வணக்கம் செய்கின்றேன் என்பதே மனிதனுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. ஆக மனிதன் இறைவனுக்காக முழுமையாக ஆகிவிடாத வரை அவன் வழியில் எல்லா வகையான கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ள ஆயத்தமாகாத வரை அவரிடம் உண்மை மற்றும் நன்றி உணர்வின் அடையாளங்கள் உருவாகவே முடியாது. அது மிகவும் கடினமாகும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதாரணமாக அந்த பட்டம் கிடைத்துவிடவில்லை. தனது மகனை தியாகம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமான போதுதான் இப்ராஹிம் அல்லதி வஃபா என அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அமல்களையே விரும்புகின்றான். அமல்கள் மூலமாக மட்டுமே அவன் மனிதனிடம் திருப்தி கொள்கின்றான். அமல் என்பது துன்பத்தின் மூலமாகவே கிடைக்கின்றது. அதாவது மனிதனுக்கு நற்செயல்கள் ஆற்றுவதற்கும் அல்லாஹுவை திருப்தி கொள்ள செய்யும் அமல்களை செய்வதற்கும் தியாகங்கள் செய்ய நேரிடுகின்றது. தன்னைத்தானே துன்பத்திலும் கடினத்திலும் ஆழ்த்த நேரிடுகின்றது கூறினார்கள். ஆனால் மனிதன் எப்போதும் துன்பத்தில் இருப்பதில்லை. அமல்களை செய்வதில் துன்பம் இருக்கும், ஆனால் மனிதன் எப்போதும் அந்த துன்பத்தில் இருப்பதில்லை. மனிதன் இறைவனுக்காக துன்பத்தை சுமக்க ஆயத்தமாகிவிடும் போது இறைவன் அவனை துன்பத்தில் ஆழ்த்துவதும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தமது மகனை தியாகம் செய்திட விரும்பிய போது அதற்காக முழுமையான ஆயத்தத்தை செய்துவிட்ட பிறகு அல்லாஹ் அவரது மகனை காப்பாற்றி விட்டான். மகனின் உயிரும் தப்பியது. மகனின் தியாகத்தால் தந்தைக்கு ஏற்படவிருந்த துன்பத்திலிருந்தும் அவருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டார்கள். ஆனால் நெருப்பு அன்னார் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மனிதன் அல்லாஹ்வின் வழியில் துன்பங்களை சுமக்க ஆயத்தமாகிவிட்டால் அல்லாஹ் துன்பங்களிலிருந்து அவனை காப்பாற்றி விடுகின்றான். எனவே அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் ஈர்ப்பதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்துள்ள உயர்தரமான சிந்தனை இதுவே ஆகும். நாம் அதனை அடைய வேண்டும் என அன்னார் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த தரத்தை அடைவதற்கு வாக்ஃபினேனவ் பிள்ளைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் தியாகங்களின் தரத்தில் நாம் முன்னேறாதவரை வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம் என்ற வாதம் வீணானதாகும் என்பதை அனைவரும் நினைவிற்கொள்ள வேண்டும். சில தாய்மார்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் கனடா வந்துவிட்டோம், எங்களது மகன் பாகிஸ்தானில் முரப்பியாக அல்லது வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார், அவரையும் இங்கு அழைத்து இங்கேயே அவரை பணியில் அமர்த்த வேண்டும் என என்னிடம் கூறுகின்றனர். அவர் எங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர். வக்ஃப் செய்துவிட்ட பிறகு இவ்வாறு வேண்டுவதும் விண்ணப்பம் செய்வதும் எப்படி பொருத்தமானதாக இருக்க முடியும்? ஆசைகள் முற்றுப்பெற்றுவிட வேண்டுமே. நான் கூறியது போன்று வக்ஃப் செய்வதற்கான எண்ணம் அதிகரிக்கின்றதுதான். அது மிக நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த எண்ணத்தை அல்லாஹ்விற்காக தூய்மையாக்கி கொண்டவாறு அதிகரிக்க வேண்டுமே தவிர
நிலைமை மாறிவிட்ட பிறகு தனது உடன்படிக்கையை பலவீனமானதாக ஆக்கிக் கொள்பவர்களாகவோ அல்லது அதனை முறிப்பவர்களாகவோ நீங்கள் ஆகிவிடக்கூடாது. துன்பமும் துயரமும் இன்றி தியாகங்கள் செய்யப்பட முடியாது என ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நிலைமை மாறிவிட்டால் அதனை சகித்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தங்களை வக்ஃப் செய்து கொண்ட நபர்கள் அல்லது எவர்களின் தாய் தந்தையர் அவர்களை வக்ஃப் செய்தனரோ அவர்களும் பின்னர் தனது வக்ஃபை புதுப்பித்துக் கொண்ட நபர்களும் கஷ்டங்களை சகித்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று எவர் இறைவனுக்காக தன்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்ள தயாராக இருக்கின்றாரோ அவர் மீது இறைவன் அருள் செய்கின்றான். அவரை வெறுங்கையோடு அல்லாஹ் அனுப்புவதில்லை, அளவற்று அருள் செய்கின்றான். அனைத்து வக்ஃபினோ குழந்தைகளும் அவர்களது பெற்றோர்களும் வக்ஃபின் உயிரோட்டத்தை புரிந்தவாறு தமது உடன்படிக்கையை நிறைவேற்ற அல்லாஹ் அருள் செய்வானாக. மேலும் அவர்கள் தமது நன்றி உணர்வின் தரத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டே செல்பவர்களாக திகழட்டுமாக. சுருக்கமாக நான் சில நிர்வாக விஷயங்கள் மற்றும் வாக்ஃபின்களின் செயல் திட்டம் பக்கம் கவனமூட்ட விரும்புகின்றேன். சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சிலர் வாக்ஃபினே நவ் பிள்ளைகளின் எண்ணங்களில் தவறான விஷயத்தை விதைத்து விடுகின்றனர். அவர்களை தனித்துவ அடையாளமாக கூறுகின்றனர். நிச்சயமாக அவர்களுக்கு தனித்துவ அடையாளம் உள்ளதுதான். ஆனால் அந்த அடையாளத்தின் காரணமாக அசாதாரண முறையில் அவர்களுடன் தனிச்சிறப்புடன் நடந்து கொள்ளப்பட மாட்டாது. மாறாக அவர்கள் தமது தனித்துவ அடையாளத்துடன் தமது தியாகத்தின் தரத்தை அதிகரிக்க வேண்டும். சிலர் தமது வாக்ஃபினே நவ் பிள்ளைகளின் உள்ளங்களில் நீங்கள் மிகவும் ஸ்பெஷலான பிள்ளைகள் என்ற எண்ணத்தை விதைத்து விடுகின்றனர். அதன் விளைவாக அவர்கள் பெரியவர்களான பின்னரும் கூட தாம் மிகவும் ஸ்பெஷலானவர்கள் என்ற எண்ணமே அவர்களின் மூளைகளில் எஞ்சி நிற்கின்றது. இதுபோன்ற விஷயங்கள் எனக்கு இங்கு வந்தடைந்துள்ளன. அவர்கள் வக்ஃபின் உண்மைத்துவத்தை புறந்தள்ளி விடுகின்றனர். மேலும் வக்ஃபெனோ என்ற டைட்டிலை மட்டுமே தமது வாழ்வின் நோக்கமாக கருதி விடுகின்றனர். நாங்கள் ஸ்பெஷலானவர்கள் என்று தம்மை கருதி கொள்கின்றனர். நாங்கள் வக்ஃபெனோ ஆவோம். எனவே பெண் பிள்ளை என்றால் நாசராத் மற்றும் லெஜ்னா அமைப்பின் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அதேபோன்று ஆண் பிள்ளைகள் என்றால் அத்ஃபால் அல்லது குத்தாம் அமைப்பின் நிகழ்ச்சிகளில் எங்களுக்கு பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்களில் சிலர் கருதுகின்றனர். நமது அமைப்பு ஒரு தனி அமைப்பாக ஆகிவிட்டது என்று சிலர் எண்ணம் கொள்கின்றனர். ஒருவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமென்றால் அது முற்றிலும் தவறான எண்ணமாகும். ஜமாத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் அமீர்மார்கள் கூட தமது வயதிற்கேற்ப சம்பந்தப்பட்ட கிளை அமைப்பின் உறுப்பினர் ஆவார். எனவே வாக்ஃபினே நவ் ஆண் பெண் பிள்ளைகள் நினைவிற்கொள்ள வேண்டும், அவர்கள் தத்தமது வயதிற்கேற்ப கிளை அமைப்பின் உறுப்பினர்கள் ஆவர். அந்தந்த அமைப்பின் நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது அவர்களுக்கு கட்டாயமானதாகும். எவர் அவ்வாறு பங்கு பெறுவதில்லையோ அவர்களை பற்றி சம்பந்தப்பட்ட அமைப்பின் தலைவர் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அந்த வக்ஃபெனோ பிள்ளையின் சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றால் பின்னர் அதுபோன்ற பிள்ளைகள் வக்ஃபெனோ திட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஆயினும் சில ஜமாத் நிகழ்ச்சிகளும் வக்ஃபெனோ நிகழ்ச்சிகளும் கிளை அமைப்பின் நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன என்றால் அனைத்து நிகழ்ச்சிகளும் எந்த சிக்கலும் இன்றி ஒவ்வொரு அமைப்பும் தத்தமது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவாக, அதில் பங்கு பெறுவதற்கு ஏதுவாக தங்களுக்குள் ஒன்றிணைந்து பேசி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். எந்த மோதலும் இல்லாத நிலையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். இதை சிறப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் கூறியது போன்று வக்ஃபெனோ மிக ஸ்பெஷல் ஆனவர்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் ஸ்பெஷல் ஆனவர்களாக இருப்பதை அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். எப்படி நிரூபிக்க வேண்டும்? இறைவனுடனான தொடர்பில் மற்றவர்களை விட முன்னேறி இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷல் ஆனவர்கள் என நம்பப்படுவர்.
அவர்களிடம் மற்றவர்களை விட இறை அச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என கூறப்படுவர். அவர்களின் இறை வணக்கத்தின் தரம் மற்றவர்களை விட மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என கூறப்படுவர். அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுடன் நஃபீலான இறை வணக்கங்களையும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என கூறப்படுவர். அவர்களின் பொதுவான நல்லொழுக்கத்தின் தரம் மிகவும் உயர்தரமானதாக இருக்க வேண்டும். இது ஸ்பெஷலானவர்களின் ஒரு அடையாளமாகும். அவர்களின் பேசும் தன்மை மற்றும் பேச்சாற்றல் மற்றவர்களிடமிருந்து தனித்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். சிறப்பாக தர்பியத் பெற்றவர், உலகத்தை விட மார்க்கத்திற்கு என் நிலையிலும் முன்னுரிமை வழங்குபவர் என தெளிவாக தெரிய வர வேண்டும். அப்போதுதான் அவர் ஸ்பெஷலானவராக இருப்பார். பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களின் பர்தாவும் ஆடையும் சரியான இஸ்லாத்தின் போதனைகளின் வடிவமாக இருக்க வேண்டும். மக்கள் அவர்களை கண்டு ஏக்கம் கொள்ள வேண்டும். மேலும் இந்த சுற்றுப்புறத்தில் இருந்த பின்னரும் கூட இவர்களின் ஆடையும் பர்தாவும் அசாதாரண முன் உதாரணமாக இருக்கின்றதே என மக்கள் அவர்களை பார்த்து கூற வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என அழைக்கப்படுவர். ஆண் பிள்ளைகள் என்றால் வெட்கத்தின் காரணமாக அவர்களின் பார்வை தாழ்ந்திருக்க வேண்டும். தவறான விஷயங்களின் பக்கம் அங்கும் இங்கும் தமது பார்வையை வீசுபவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷலானவர்களாக இருப்பர். இன்டர்நெட் மற்றும் இதர வீணான காரியங்களை பார்த்து நேரத்தை செலவிடுவதற்கு பகரமாக மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அந்த நேரத்தை செலவிடுபவர்களாக அவர்கள் இருக்கும்போதுதான் ஸ்பெஷலானவர்களாக அவர்கள் இருப்பர். ஆண் பிள்ளைகளின் முகத்தோற்றம் மற்றவர்களிடமிருந்து அவர்களை பிரித்து காட்ட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஸ்பெஷலானவர்களாக இருப்பர். தினமும் திருக்குரான் ஓதக்கூடியவர்களாகவும் அதன் கட்டளைகளை தேடக்கூடியவர்களாகவும் அதன்படி அமல் செய்பவர்களாகவும் வக்ஃபெனவ் ஆண் பெண் பிள்ளைகள் திகழும் போதுதான் அவர்கள் ஸ்பெஷலான மக்களாக இருப்பர். கிளை அமைப்புகள் மற்றும் ஜமாத் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து முறையாக கலந்து கொள்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்நிலையில் அவர்கள் ஸ்பெஷலானவர்களாக இருப்பர். பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் மற்றும் அவர்களுக்காக துவா செய்வதில் தமது மற்ற சகோதர சகோதரிகளை விட முன்னேறியுள்ளனர் என்றால் அது அவர்களின் சிறப்புதான். திருமண பந்தத்தின் போது ஆணும் பெண்ணும் உலகத்தை பார்ப்பதற்கு பகரமாக மார்க்கத்தை பார்ப்பவராக இருந்தால், மேலும் திருமண பந்தத்தை பேணக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்ந்தால் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என்று நம்மால் கூற முடியும். மார்க்க வழிகாட்டுதலின்படி அமல் செய்தவாறு தமது திருமண பந்தத்தை நிறைவேற்றினால் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என நம்மால் கூற முடியும். அவர்களிடம் மற்றவர்களை காட்டிலும் சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால், சண்டை சச்சரவு மற்றும் குழப்பங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருந்து சமாதானம் செய்து வைப்பவர்களாக அவர்கள் திகழ்ந்தால் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என அழைக்கப்படுவர். தப்லீக் மைதானத்தில் மற்ற அனைவரையும் காட்டிலும் முன்னால் சென்று அந்த கடமையை நிறைவேற்றினால் அவர்கள் ஸ்பெஷலானவர்கள் என கூறப்படுவர். கிலாஃபத்திற்கு கட்டுப்படுதல் மற்றும் கலிஃபாவின் தீர்ப்பின்படி அமல் செய்வதில் முதல் வரிசையில் நின்றால் அவர்கள் ஸ்பெஷலானவர்களாகத்தான் இருப்பர். மற்றவர்களை விட கடின உழைப்பு செய்பவராகவும் தியாகங்கள் செய்பவராகவும் அவர்கள் திகழ்ந்தால் அவர்கள் நிச்சயமாக ஸ்பெஷலானவர்கள்தான். பணிவு மற்றும் தன்னலமற்ற தன்மையில் எல்லோரையும் விட முன்னேறி இருந்தால், ஆணவத்தின் மீதான வெறுப்பு மற்றும் அதற்கெதிராக ஜிஹாத் செய்பவராக அவர் திகழ்ந்தால் நிச்சயமாக அத்தகைய மக்கள் மிகவும் மிகவும் ஸ்பெஷலானவர்களே. MTA-வில் எனது குத்பாவை கேட்கக்கூடியவர்கள் மற்றும் எனது அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்கக்கூடியவர்கள் என்றால் நிச்சயமாக அத்தகையவர்கள் மிக மிக ஸ்பெஷலானவர்களே. அல்லாஹ்விற்கு விருப்பமான இந்த அனைத்து விஷயங்களையும் அவர்கள் மேற்கொள்பவர்கள் என்றால், அதேபோன்று அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியங்களிலிருந்தும் தன்னை தடுத்து நிறுத்திக் கொள்பவர்கள் என்றால் அத்தகையவர்கள் நிச்சயமாக மிக மிக ஸ்பெஷலானவர்கள்தான். இல்லை என்றால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இருக்காது. இதனை பெற்றோர்களும் நினைவிற்கொள்ள வேண்டும். இதனை கருத்தில் கொண்டவாறு தமது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தர்பியத் வழங்க வேண்டும். இந்த விஷயங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான காரணியாக அல்லாஹ் உங்களை ஆக்கியுள்ளான். இவை இல்லை என்றால், மேலும் உலகம் பார்க்கும் வகையில்
உங்கள் முன்னுதாரணம் இல்லை என்றால் தனது உடன்படிக்கைகளை நிறைவேற்றாததன் காரணமாகவும் தனது நன்றி உணர்வின் உயர்தரத்தை முழுமையாக நிறைவேற்றாததன் காரணமாகவும் அல்லாஹ்வின் பார்வையில் நன்றி கெட்டவர்களாகவும் உடன்படிக்கையை முறித்த மக்களாகவும் நீங்கள் கணக்கிடப்படுவீர்கள். எனவே தர்பியத்தின் காலகட்டத்தை கடக்கும் போது தாய் தந்தையரே பொறுப்பாளிகளாக இருக்கின்றனர். இந்த வகையில் தமது பிள்ளைகளை அவர்கள் ஸ்பெஷலானவர்களாக ஆக்க வேண்டும். பெரியவர்களான பிறகு இந்த வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் சுயமாகவே ஸ்பெஷலாக கூடியவர்களாக அந்த தரத்தை அடையக்கூடியவர்களாக திகழ வேண்டும். நான் கூறியது போன்று தனது உலக கல்விக்கிடையில் பல்வேறு காலகட்டத்தில் நான் எந்த துறையில் செல்ல வேண்டும் என பிள்ளைகள் ஜமாத் அமைப்பிடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் துறைகளை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நான் முன்னரே கூறியிருக்கின்றேன். ஜாமியாவில் சென்று முபல்லிக் ஆகுவதற்கு அவர்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். அதற்கு தற்போது தேவை அதிகமாக உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் எல்லா இடங்களிலும் பரவி வருகின்றது. எந்த நாட்டில் ஜமாத் நீண்ட காலமாக நிலை பெற்றுள்ளதோ அங்கு மட்டுமல்லாமல் எங்கு ஜமாத் நிலைநாட்டப்பட்டு சில ஆண்டுகளே ஆகின்றதோ அங்கும் கூட, இன்னும் சொல்ல போனால் புதிய புதிய நாடுகளிலும் கூட ஜமாத் உருவாகி வருகின்றது. நமக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஏராளமான முபல்லிகள் தேவைப்படுகின்றனர். அடுத்து நமது மருத்துவமனைகளில் பாகிஸ்தான் ரப்வாவில் பல துறைகளில் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் தேவைப்படுகின்றனர். காதியான் மருத்துவமனையில் மருத்துவர்கள் தேவை உள்ளது. இங்கிருந்து அங்கு செல்ல முடியாவிட்டாலும் என்னுடைய குத்பாவை கேட்கக்கூடியவர்கள் தத்தமது நாட்டிலேயே, குறிப்பாக வாக்ஃபினே நவ் பிள்ளைகள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தேர்ச்சி பெற்ற கைதேர்ந்த மருத்துவர்களின் தேவை நமக்கு இருக்கின்றது. மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது. நம்மிடம் பல துறைகளில் வல்லுநர்களான மருத்துவர்கள் குறைவாகவே உள்ளனர். ஆப்பிரிக்காவில் மருத்துவர்கள் தேவைப்படுகின்றனர். எல்லா துறையை சார்ந்த மருத்துவர்களும் தேவைப்படுகின்றனர். அடுத்து கோய்டன்வாலாவில் பெரிய மருத்துவமனை ஒன்று கட்டப்பட்டு வருகின்றது. கனடாவிலிருந்தும் மருத்துவர்கள் அங்கு செல்லலாம். இங்கும் மருத்துவர்கள் தேவை இருக்கின்றது. இன்னும் தேவை அதிகரிக்கும். இந்தோனேஷியாவில் தேவை உள்ளது. ஜமாத் பரவி செல்ல செல்ல இந்த தேவை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே ஸ்பெஷலைஸ்டு செய்யப்பட்டு இந்த நாடுகளில் உயர்தரமான கல்வி கற்று அனுபவங்களை பெற்றவாறு வாக்ஃபினே நவ் பிள்ளைகள், குறிப்பாக மருத்துவர்களாக பயின்று வருபவர்கள் இந்த பணிகளுக்கு முன்வர வேண்டும். மேலும் எந்த நாடுகளில் செல்வது எளிதோ அங்கு சென்றுவிட வேண்டும். உங்களை நீங்கள் அதற்கு முதலில் முன்னிலைப்படுத்துங்கள். பின்னர் ஜமாத் உங்களை அங்கு அனுப்பி வைத்துவிடும். அடுத்து பள்ளிகளுக்கு டீச்சர்கள் தேவை. டாக்டர்கள் மற்றும் டீச்சர்களாக ஆண் பெண் இருவரும் பயன்படுவர். எனவே இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். ஆர்கிடெக்ட் மற்றும் இன்ஜினியர்கள் தேவை. அவர்கள் கட்டடத்துறையில் வல்லுநர்களாக இருக்க வேண்டும். பள்ளிவாசல்கள், மிஷன் ஹவுஸ்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனை கட்டுமான பணிகளில் சரியான மேற்பார்வை மற்றும் திட்டமிடுதல் செய்து ஜமாத்தின் செல்வங்களை அதன் மூலம் பாதுகாக்க முடியும். குறைவான செலவில் நிறைய வசதி வாய்ப்புகளை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்து பாராமெடிக்கல் ஊழியர்கள் தேவை இருக்கின்றது. அந்த துறையிலும் முன்வர வேண்டும். இவை தற்போது ஜமாத்திற்கு தேவைப்படும் மிக முக்கியமான ஒரு சில துறைகளாகும். எதிர்காலத்தில் காலத்தின் சூழலுக்கேற்ப தேவை அதிகரிக்கும். சில வாக்ஃபே நவ் பிள்ளைகளுக்கு சில துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கின்றது. அவர்கள் என்னிடம் கேட்கும்போது அவர்களின் ஆர்வத்தை கண்டு நான் அவர்கள் விரும்பிய பாடத்தை படிக்க அவர்களுக்கு அனுமதி அளிக்கின்றேன். ஆனால் மாணவர்களுக்கு ஒன்றை நான் கூறுவேன். அவர்கள் அறிவியலின் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சியிலும் செல்ல வேண்டும். பொதுவாக வாக்ஃபினே நவ் பிள்ளைகளுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் இந்த அறிவுரை பொருந்தும். ஆராய்ச்சி துறையில் அவர்கள் செல்ல வேண்டும். அறிவியலின் பல்வேறு துறைகளில் நமக்கு சிறந்த அறிவியல் அறிஞர்கள் தோன்றிவிட்டால்
எங்கு எதிர்காலத்தில் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் அகமதிகளாக இருப்பார்களோ அங்கு உலக அறிவை தருபவர்களும் அகமதி முஸ்லிம்களாகவே இருப்பர். உலகம் உங்களின் தேவையை நாடி நிற்கும். அதுபோன்ற நிலையில் வாக்ஃபினை நவ் நிச்சயமாக உலக பணிகளை ஆற்றக்கூடியவர்களாக இருப்பர். ஆனால் அவர்களின் நோக்கம் தமது பணியின் மூலமாக அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை உலகிற்கு நிறுவனம் செய்வதாகவே இருக்கும். அவர் மார்க்கத்தை உலகில் பரப்புவராக இருப்பார். மற்ற துறைகளிலும் வாக்ஃபினை நவ் பிள்ளைகள் செல்ல இயலும். ஆனால் அடிப்படை நோக்கம் இவ்வாறாக இருக்க வேண்டும். அதனை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், நான் வாழ்க்கையை அர்ப்பணித்தவனாவேன். உலக பணிகளை விட்டுவிட்டு மார்க்க பணிகளை ஆற்றும்படி என்னிடம் எப்போது கூறப்பட்டாலும் நான் எந்த காரண காரியங்களையும் கற்பிக்காமல் உடனடியாக சென்று விடுவேன் என்ற எண்ணம் அவரிடம் இருக்க வேண்டும். இன்னொரு மிக முக்கிய விஷயமும் இருக்கின்றது. அதனையும் வாக்ஃபினை நவ் பிள்ளைகளுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் அதனையும் நினைவிற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உலக பணிகளை செய்வதற்கு அனுமதி தரப்படுகின்றது. ஆனால் இந்த உலக பணிகள் அவர்களை அல்லாஹுவை வணங்குவது, மார்க்க அறிவு மற்றும் மார்க்க தொண்டிலிருந்து இழப்பிற்குரியவர்களாக அவர்களை ஆக்கிவிடக் கூடாது. மாறாக அதன் உயர் தரங்களை அடைவதற்கான முயற்சிகளே அவர்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். திருக்குரானின் தப்சீர் மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களை படிப்பது ஒவ்வொரு வக்ஃபைனோ பிள்ளைக்கும் அவசியமானதாகும். வக்ஃபைனோ துறை 21 வயது வரையிலான பாடத்திட்டத்தை உருவாக்கியுள்ளது. அதன் பிறகு அவர்கள் சுயம் தமது மார்க்க புத்தகங்களை படிப்பதை வாடிக்கையாக்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கும் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் தமது சொல்லையும் செயலையும் அதற்கேற்ப ஆக்கிக் கொள்ளாதவரை தமது பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் தர்பியத் வழங்கினாலும் அதன் தாக்கம் பிள்ளைகள் மீது ஏற்படவே ஏற்படாது. தமது தொழுகைகளின் நிலைகளை பெற்றோர்கள் முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். திருக்குரானை ஓதுவதிலும் கற்பிப்பதிலும் தமது முன்னுதாரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். உயர் நல்லொழுக்கத்தில் முன்னுதாரணமாக திகழ வேண்டும். மார்க்க அறிவை கற்பதில் தாமும் கவனம் செலுத்த வேண்டும். பொய்யின் மீதான வெறுப்புணர்வில் உயர்தரமான முன்னுதாரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். சில பொறுப்பாளர்களின் மூலமாக சில துன்பங்கள் தமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட வீட்டில் அமர்ந்து கொண்டு ஜமாத் அமைப்பிற்கு எதிராக, பொறுப்பாளர்களுக்கு எதிராக பேசுவதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். எம்டிஏவில் குறைந்தபட்சம் எனது குத்பாவையாவது தொடர்ந்து பெற்றோர்கள் கேட்க வேண்டும். இவ்விஷயங்கள் வெறும் வாக்ஃபினை நவ் பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு மட்டும் உரியதல்ல. மாறாக எந்த அகமதி தனது எதிர்கால சந்ததிகள் அகமதியத்துடன் தொடர்பு கொண்டதாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு அகமதியும் தனது குடும்பத்தை அகமதி குடும்பமாக ஆக்க வேண்டும். உலகவாதிகளின் குடும்பமாக உங்கள் வீட்டை ஆக்கிவிடாதீர்கள். இல்லையென்றால் எதிர்கால சந்ததிகள் உலகில் வீழ்ந்து அகமதியத்திலிருந்து மட்டுமல்ல இறைவனிடமிருந்து விலகி சென்றுவிடும். மேலும் அதன் மூலம் தனது இம்மை மற்றும் மறுமை இரண்டையும் நாசமாக்கிக் கொள்ளும். எல்லா வாக்ஃபினை நவ் பிள்ளைகளும் இறை நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் இறை அச்சத்தின்படி வழிநடப்பவர்களாகவும் திகழ வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். தமது அன்பிற்குரியவர்களின் அமல்களும் அவர்களை எல்லா வகையான அவப்பெயர்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுரை செய்தபடி ஒவ்வொரு அகமதியும் உண்மையான அகமதியாக ஆகிவிட வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் நம்மால் உலகில் உண்மை இஸ்லாம் ஆகிய அகமதியத்தின் கொடியை விரைவாக பட்டொளி வீசி பரப்பதை காண முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்தவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், மனிதன் ஒன்றிரண்டு பணிகளை செய்து முடித்து நான் இறைவனை திருப்தியடைய செய்துவிட்டேன் என எண்ணி விடுகின்றான். ஆனால் அது முற்றிலும் தவறாகும். கட்டுப்படுதல் மிக கடினமான காரியமாகும். சஹாபா பெருமக்களின் கட்டுப்படுதலே உண்மையான கட்டுப்படுதலாகும். அதாவது அவர்களின் முன்னுதாரணம் நம் கண்முன்னால் உள்ளது. கட்டுப்படுதல் என்பது எளிய காரியமா என்ன? எவர் முழுமையாக கட்டுப்படுவதில்லையோ அவர் இந்த அமைப்பிற்கு அவப்பெயரை சேர்க்கின்றார். கட்டளை ஒன்று மட்டுமல்ல, மாறாக கட்டளைகள் ஏராளம் இருக்கின்றன. எவ்வாறு சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உள்ளனவோ
ஒருவர் ஒரு வாசல் வழியாக மற்றொருவர் இன்னொரு வாசல் வழியாக நுழைகின்றாரோ அதுபோன்று நரகிற்கும் பல வாசல்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் நரகின் ஒரு வாசலை அடைத்து வைத்துக் கொண்டு மற்றொரு பக்கம் நரகின் இன்னொரு வாசலை நீங்கள் திறந்து வைத்து விடாதீர்கள். அடுத்தன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் பையஸ் செய்து இந்த அமைப்பு உண்மையானதென்றும் இதனை ஏற்றுக்கொள்வதால் மட்டும் அவருக்கு பரக்கத் ஏற்பட்டுவிடும் என்றும் எண்ணம் கொள்ளுதல் கூடாது. இதன் மூலம் மட்டுமே இறைவன் உங்கள் மீது மகிழ்ச்சி அடைந்து விட மாட்டான். நல்ல அமல்கள் இல்லாதவரை எந்த பயனும் இல்லை. இந்த அமைப்பில் நுழைந்துவிட்ட பிறகு நல்லவராக ஆகுவதற்கும் இறை அச்சமுடையவராக திகழ்வதற்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எல்லா தீமைகளிலிருந்தும் விலகி நில்லுங்கள். நாவினை மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்திக்பார் செய்வதை வாடிக்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழுகைகளில் துவாக்கள் செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த அறிவுரையின்படி செயல்படும் பாக்கியத்தை வழங்குவாங்கனாக. நாமும் நமது சந்ததிகளும் நன்மை மற்றும் இறை அச்சத்தில் நிலை நிற்பவர்களாக திகழ்வோமாக. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை முழுமை செய்பவர்களாக திகழ்வோமாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.